ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 3 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். Five marks. இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 58 ஹேபர்ஸ். இந்த கொஷினை ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு கூட கேட்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் யூசஸ் ஆஃப் நைட்ரஜன், இந்த 2 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 59 ஆஸ்வால்ட்ஸ் ப்ராசஸ், இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 60 ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, இந்த பேரா ஃபுல்லாக வித் டயக்ராமோட இது வரைக்கும். பேஜ் நம்பர் 63 யூசஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், இந்த 2 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 69 ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பீன் ஃப்ரம் பாஸ்பரஸ் ஆசிட், இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 70 ஹோம் சிக்னல், இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 75 யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன், இந்த 3 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 77 கான்டாக்ட் ப்ராசஸ், இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அதே பேஜில் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 78 சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் எ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், இந்த 3 ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அதே பேஜில் ப்ரூவ் தட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் டைபேசிக், இந்த 2 ஈக்குவேஷன்ஸ். நம்பர் 79 யூசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த 2 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 81 மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேரோஸ் ஆசிட் அண்ட் மார்ஷல் ஆசிட். கேரோஸ் ஆசிட், மார்ஷல் ஆசிட், the structure with molecular formula. Page number 85 preparation of bleaching powder, in the equation. Page number 86 uses of chlorine, in the 3 points. Next question அதே பேஜில் அக்வரேஜியா, இந்த கொஷினை ராயல் வாட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 88 why HF cannot be stored in a glass bottle, இந்த லைன் எழுதிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். பேஜ் நம்பர் 89 இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ், இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நம்பர் 93 யூசஸ் ஆஃப் ஹீலியம், இந்த 4 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதே பேஜில் யூசஸ் ஆஃப் ஆர்கன், இந்த 1 பாயிண்ட். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 82 ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின் இந்த லெபார்டரி, இந்த ஈக்குவேஷன் கடைசியாக இருக்குது இந்த 2 ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 83 மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் பை எலக்ட்ரோலிட்டிக் ப்ராசஸ், இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் பை டெகான்ஸ் ப்ராசஸ், இதுலேருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் பாதி கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ மீதி இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் calcogens belong to P block, give reason. இதுக்கு ஆன்சர் வந்து புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் why fluorine always exhibit an oxidation state of -1. இதுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க, இதுலேருந்து இது வரைக்கும். ஃபோர்த்து கொஷின் கிவ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலோஜன் இந்த ஃபாலோவிங். கொடுத்துருக்கிறதுல ஹாலோஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மொத்தம் இதில் 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டும் செகண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தேர்டு ஒன் Cl2O3, இதில் எது ஹாலோஜன் குளோரின், ஓகேவா. 2 டைம்ஸ் இருக்கனால 2, அது என்னன்னு நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. இங்கே மேலே எந்த சார்ஜும் இல்லாதனால ஈக்குவல் டு 0 கொடுத்துக்கிறோம். 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 2 6 இஸ் ஈக்குவல் டு 0.
2x is equal to -6 இங்கே வந்தால் +6, x is equal to 6 இங்கே மல்டிப்ளையாக இருக்கட்டும் இங்கே டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ +3. நெக்ஸ்ட் இங்கே I2O4 இங்கே ஐக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 into x plus 4 into ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 is equal to 0. 2x plus into minus minus 4 2s are 8 is equal to 0. 2x is equal to -8 இந்த சைடு வந்தால் +8 ஆகிடும். எக்ஸோட வேல்யூ வந்து 8 மல்டிப்ளையாக இருக்கட்டும் டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ +4. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா OF2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ளூரினுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, ஆனால் நம்ம இங்கே +2 தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா ஃப்ளூரினை கண்டுபிடிக்கும் போது ஃப்ளூரினுக்கு கண்டிப்பாக -1 மட்டும் தான் வரணும், அதுக்கு வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே இல்லை. அப்போ அதுக்கு -1 கொண்டு வர மாதிரி தான் நம்ம ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இங்கே -2 போட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வரும்போது +2 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2/2 1 ஆகிடும். +1 வந்து ஃப்ளூரினுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை, அதனால் நம்ம ஆக்சிஜனுக்கு +2 போடுறோம். அப்போ இங்கே 2 into x is equal to 0. 2xோட வேல்யூ இங்கே வந்து +2 இங்கே -2 ஆகிடும். எக்ஸோட வேல்யூ வந்து -2 மல்டிப்ளையாக இருக்கட்டும் டிவைட் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ -1. அதே மாதிரி தான் பீலையும் கொடுத்துருப்பாங்க O2F2. இப்போ இங்கே நம்ம வந்து ஆக்சிஜனுக்கு 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக எடுத்துக்கணும். அப்போ 2 into ஆக்சிஜனுக்கு வந்து 1 +2 இங்கே ஃப்ளூரின் தெரியாது x is equal to 0. 2x is equal to +2 இங்கே -2 மாறிடும். எக்ஸோட வேல்யூ -2 மல்டிப்ளையாக இருக்கட்டும் டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ -1. நீங்கள் ஆக்சிஜனுக்கு 1 2 இந்த மாதிரி நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் நிறையா இருக்கலாம், ஆனால் ஃப்ளூரினுக்கு -1 மட்டும்தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்குது. அதனால் நம்ம -1 எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்கணும் இதில். ஓகேவா? 6th question, why fluorine is more reactive than other halogens? இதுக்கு ஆன்சர் புக்கில் எழுத காப்பி பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் இந்த 3 lines. 8th question, what is the hybridization of iodine in IF7? Give its structure. IF7 இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிக்கலாம். F ஃபஸ்ட்டு 5F வந்து இப்படி நம்ம பென்டகன் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு 6th F மேலே 7th F கீழே இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கொஷினில் வந்து IF7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். I அப்படிங்கிறது என்ன? அயோடின். இது வந்து ஹாலோஜன் குரூப்பு. ஹாலோஜன் குரூப் அப்படின்னாவே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 7 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே 7 டைம்ஸ் இருக்குது. 7 into ஃப்ளூரினுக்கும் வேலன்சி வந்து 7 தான். 7 + 7 7 49 ஆட் பண்ணிங்கன்னா 56. இப்போ இந்த நம்பர் வந்து 8 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ண பிறகு நமக்கு வந்து ரிமைண்டர் எதுவும் வரல அப்படின்னா கிடச்சிருக்க வழி தான் ஆன்சர் 7. இப்போ ஹைப்ரிடைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படின்னு கிடச்சிது அப்படின்னா SP, 3 அப்படின்னு கிடச்சிதுன்னா SP2, 4னா SP3, 5 அப்படின்னா SP3 D மட்டும் ஆட் ஆகும். 6 அப்படின்னா SP3 D2, 7 அப்படின்னா SP3 D3. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 7 கிடச்சிருக்கு. அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து SP3 D3. புக்கில் பேஜ் நம்பர் 90ல் நமக்கு என்னென்ன ஹைப்ரிடைசேஷன் வந்தால் என்னென்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்தது 7 SP3 D3. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? பென்டகோனல் பைபிரமிடல். அதான் அந்த IF7ஓட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th question, give the balanced equation for the reaction between chlorine with the cold NaOH and hot NaOH. இதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 84 and 85ல் இருக்குது. பேஜ் நம்பர் 84ல் இந்த ஈக்குவேஷன், பேஜ் நம்பர் 85ல் இந்த ஈக்குவேஷன். அந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். 13th question, write the reason for the anomalous behavior of nitrogen. இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 14th question, write the molecular formula and structural formula for the following molecules. Nitric acid, பேஜ் நம்பர் 66ல் ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் 66ல் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஷின், டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, பேஜ் நம்பர் 65. பேஜ் நம்பர் 65ல் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. தேர்ட் ஒன், பாஸ்போரிக் ஆசிட், பேஜ் நம்பர் 72. பேஜ் நம்பர் 72ல் ஸ்ட்ரக்சர் வித் ஃபார்முலா. பாஸ்போரிக் ஆசிட்னாலும் ஒன்று தான், ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட்னாலும் ஒன்று தான். லாஸ்ட்டாக பாஸ்பீன், அதுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இதை சும்மா நார்மலாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதோட ஃபார்முலா வந்து PH3.
Next, 16th question. Write the valence shell electronic configuration of group 15 elements. இதுக்கு ஆன்சர் வந்து ns2 np3. 17th question. Give two equations to illustrate the chemical behavior of phosphine. பேஜ் நம்பர் 69ல இருக்கு. பேஜ் நம்பர் 69ல இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும். 18th question. Give a reaction between nitric acid and a basic oxide. பேஜ் நம்பர் 61ல ஆன்சர் இருக்கு. பேஜ் நம்பர் 61ல லாஸ்ட்டாக இருக்க அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். 19th question. What happens when PCl5 is heated? பேஜ் நம்பர் 71ல ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் 71ல இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக இதில் எக்ஸஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? 20th question. Suggest a reason why HF is a weak acid whereas binary acids of the all other halogens are strong acids. இதுக்கு ஆன்சர் அப்படியே எழுதிக்கோங்க. HF have high bonding dissociation enthalpy. Next question. Reduce the oxidation number of oxygen in hypofluorous acid HOF. HOFல ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹைட்ரஜனுக்கு +1 நமக்கு தெரியும், ப்ளஸ் ஆக்சிஜன் தெரியாது, ஸோ எக்ஸு. ஃப்ளூரின் வந்து கண்டிப்பாக -1 தான் வரும், மேலே சார்ஜ் இல்லாதனால ஈக்குவல் டு 0. -1 +1 ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 0. அப்போ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. 22nd question. What type of hybridization occur in BRF5 and BRF3? இதில் நம்ம ஆல்ரெடி ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்போம், அதை தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். புரோமினும் சரி ஃப்ளூரினும் சரி ரெண்டுமே ஹாலோஜன் குரூப், ஸோ அதோட வேலன்சி வந்து 7 தான். புரோமினுக்கு 7 ப்ளஸ் ஃப்ளூரின் வந்து 5 இருக்குது, ஸோ 5 × 7. 5 7s 35, ஆட் பண்ணிங்கன்னா 42. கிடைக்கிற நம்பர் வந்து 8 விட அதிகமாச்சு அப்படின்னா 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். குவாஷன்ட் வந்து 5 கிடைக்குது. ரிமைண்டர் கிடைக்கும் போது நம்ம இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணோம். ரிமைண்டர் 2 கிடைக்குது. ரிமைண்டர் 8 விட கம்மியாக இருக்கும் போது அந்த நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 1 கிடைக்குது. இப்போ கிடைச்ச குவாஷன்ட்டும் இப்போ நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற நம்பரையும் ஆட் பண்ணும்போது 6 கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 6 அப்படின்னா sp3d2, அதுதான் இதோட ஹைப்ரிடைசேஷன். இதுக்கு பேஜ் நம்பர் 90ல் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். BRF3 அப்படி தான். புரோமின் வந்து 7 + 3 × ஃப்ளூரினுக்கு வந்து 7. 3 7s 21, ஆட் பண்ணிங்கன்னா 28. 8 விட அதிகமாக இருக்கனால 8ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும் போது குவாஷன்ட் 3, ரிமைண்டர் வந்து 4 கிடைக்குது. 8 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்குது. அப்போ அந்த குவாஷன்ட் 3யும் இந்த நம்பர் 2வையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்குது. 5 அப்படின்னா sp3d. பேஜ் நம்பர் 90ல் இதுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா T ஷேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் கொஷின். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். இதுக்கு நான் ஆன்சர் எழுதியிருக்கேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. சப்போஸ் டிஃபிகல்ட்டாக கொஷின் பேப்பர் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கேட்க சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் 3rd லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 4th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.